ஒரே ஒரு ராங் ஸ்டெப், ஒரு கண்ணி வெடி மேலே தெரியாமல் காலை வச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே கொலாப்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாங்கள் பார்த்த படம் நாளைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஸோ அந்த படத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆமாங்க, அந்த படத்தோட நேம் வந்து லேண்ட்மைன் கோஸ்ட்லி. இந்த படத்தோட ஒன்லிங் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறாங்க. போன இடத்துல இப்போ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்தவங்களாம் ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ல, அதுக்கு ஒரு கேமராமேனே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு கரெக்டான லொக்கேஷன் பார்த்து ஃப்ரேம் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது அதில் ஒரு நபர் தெரியத்தனமாக ஒரு கண்ணி வெடி மேலே காலை வச்சுருக்காரு. அவர் வச்ச ஒரே ஒரு ராங் ஸ்டெப் அவர் வாழ்க்கையை திருப்பி போட போகுங்க அவருக்கு அப்போதைக்கு தெரியல. இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சீன்லேயுமே ஆடியன்ஸான நம்மளை ஒரு கார்னர் புஷ் பண்ணி சைக்காலஜிக்கலான ஒரு டிஸ்டர்பிங் கன்ஃபார்ம் கொடுத்துருக்கு, ஒரு இம்பாக்ட் கொடுப்பாங்க. அதே தான் அந்த சைக்காலஜிக்கல் இம்பாக்டை நம்ம ரியலாக ஃபீல் பண்ண சொல்லிட்டு அந்த படத்தில் ஃப்ரேமுக்காகவே மனக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த சீனை பாருங்கள். இப்போ இந்த சீனில் அவங்க 3 பேர் இருக்கிறாங்க காட்டில், டாப் போயிடாங்கல்ல, அவங்களுக்கு தவிர யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேமில் ஆடியன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த 3 பேரை தவிர சுற்றி யாருமே இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்றத அந்த ஃப்ரேம்லேயே நம்மளுக்கு புரிய வச்சிடுறாங்க. ஃப்ரேமிங்லாம் ஓகே. இந்த படத்தோட டேரக்டரை பற்றி பார்த்துடலாம். லெவின் பகாயா, இவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். இந்த படம் வந்து 2015 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் வந்து ஒரு ஜார்ஜியன் ஃபிலிம். அது இல்லாமல் இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஜார்ஜியன் ஃபிலிமில் போயிட்டு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பெஸ்ட் த்ரில்லர் ஃபீச்சர் ஃபிலிமுக்காக அவார்டு வாங்கியிருக்கு. இந்த படத்தோட டேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அது ஈக்குவலாக டிஓபிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அவர் வீகன் வாட்டனவ் அப்படின்ற ஒரு ஆள், ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வீகன் வாட்டனவ் அப்படின்ற ஒரு நபர் தான் படத்துக்கு டிஓபி பண்ணியிருக்காரு. ஃப்ரேம் ஒன்றுமே நின்று பேசுகிற அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. இது என்ன ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட்னா, டேரக்டர் தான் இந்த படத்தோட எடிட்டரும் கூட. ஸோ அது என்ன ஒரு நல்ல பாயிண்ட்னா, டைரக்ட் பண்ணும்போதே அவர் மைண்டில் ஒரு விஷுவல் இருக்கும், அதை டெலிவரி பண்ணுறதுக்கு அவருக்கு எடிட்டராக ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. இப்போ எடிட்டிங் டேபிள்னு வரும்போது எடிட்டர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இது எடிட் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் வந்து டேரக்டருக்கு டிசப்பாயிண்ட் ஆகும் சம்டைம்ஸில், ஓகேவா? ஸோ எடிட்டர் இவங்கிறதுனால மோர் தென் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரே வாங்கியிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரங்களை பார்க்கலாம். படத்தில் 2 லீட் ரோல் இருக்காங்க. ஒருத்தர் ஸ்டெர்லிங் நைட் அண்ட் ஸ்பென்சர் லோகே அப்படின்ற 2 லீட் ரோல், ஒருத்தர் மேல் ஒன்று ஃபீமேல். மேல் ஆக்டரை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு மனுஷங்களோட சைக்காலஜிக்கலாக இருக்கிற ஒரு வன்மமோ இல்லை உள்ள ஆழமாக இருக்கிற அழுக்கு, உள்ள டீப்பாக இருக்கிற தாட்ஸ் எல்லாமே வந்து சில பேருக்கு தெரியாது. அது சில சிச்சுவேஷன் அமையும் போது வெளியே வரும். அந்த சிச்சுவேஷனை படமாக எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஸ்டெர்லிங் நைட் அப்படின்ற ஒரு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவே 2015 பெஸ்ட்டு லீட் ரோல் அப்படின்றதுக்கான அவார்டு அவர் ஜெயிச்சிருக்காரு. அண்டு படத்தோட டேரக்டரும் பெஸ்ட்டு ஹாரர் ஃபீச்சருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு. சரி, கடைசியாக அந்த படம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே. அவங்க மனசுக்குள்ளே வந்து நம்ம யார், நம்ம வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கான விடையாக அந்த படம் அமையும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக படம் முடியும் போது நீங்கள் யார், நீங்கள் இத்தனை நாளாக எப்படி இருந்தீங்க, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். அதுக்கான பதிலை தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக உங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு படம் தான். முக்கியமாக அதை சொல்லிடலாம். கண்டிப்பாக கொஞ்சம் இதயம் பலவீனமானவர்கள், 18 வயசு கீழே உள்ளவங்க யாருமே இந்த படத்தை பார்க்காதீங்க. அப்புறம் நீங்கள் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாவே இந்த படத்தை விட்டு வெளியே வர முடியாது. இனிமே எங்களால் வர முடியல. நீங்கள் யாருன்னு ஒரு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.